Hi guys, welcome to my channel. Last recipe homemade bread செஞ்சிருந்தோம். Bread video பார்க்காதவங்க கீழே descriptionல அதனுடைய லிங்க் கொடுத்திருக்கேன். அதை பார்த்து நீங்க செய்யலாம். இன்னைக்கு நம்ம 3 types of veg sandwich பார்க்க போறோம். வாங்க vegetable sandwich எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First நம்ம avocado sandwich பார்க்கலாம். ஒரு ஃபுல் அவகாடோவா நல்லா பழுத்ததா பார்த்து எடுத்துக்கோங்க. அது உள்ள இருக்க பல்ப்பை மட்டும் ஸ்கூப் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ்ல சாப் பண்ண ஹாஃப் ஆனியன் போட்டுக்கலாம். அது கூட ஆனியனுக்கு மேலே 1/4 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் பெப்பர், ஹாஃப் லைம் ஜூஸு அதை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க்கை வச்சு இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட ஹோம்மேட் பிரெட் ஸ்லைஸில் 3 பிரெட் ஸ்லைஸ்க்கு இது போதுமானதாக இருக்கும். இதே அவகாடோ ரெசிபியில் சிப்ஸில் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி பிரெட் ஸ்லைஸை பட்டர் போட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அவகாடோ மிக்ஸ் எடுத்து நம்ம பிரெட் மேலே இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த சாண்ட்விட்சு ரொம்ப ஈஸியாகவும் செய்ய முடியும். இப்போ அவகாடோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய குக்கும்பர் சாண்ட்விச் எடுத்துக்கலாம். குக்கும்பர் சாண்ட்விச் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஸ்டமக்குக்கு ரொம்ப நல்லா கூலாக இருக்கும். குக்கும்பர்ஸை ஸ்கின் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கலாம். சாஃப்டான ரூம் டெம்பரேச்சர் பட்டரை 2 ஸ்லைஸ்லேயே பாட்டம்லேயும் போடுங்க. 2த்தையும் போட்டு குக்கும்பரை அரேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அண்ட் இதில் குக்கும்பர் மேலே சால்ட் அண்ட் பெப்பர் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். நம்மளோட குக்கும்பர் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நாம் இங்கே சாஃப்டான சால்டட் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கோம். ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய குக்கும்பர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறது கேப்சிகம் சாண்ட்விட்சு. இதுக்கு கேப்சிகம் ஒன்று ஃபுல்லாக ஸ்மால் சைஸில் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப்பு ஸ்மாலாக சாப் பண்ண ஆனியன் எடுத்துக்கலாம். அதே அளவு மெஷர்மெண்ட்டில் செடார் சீஸ் எடுத்துருக்கேங்கன்னா மொசரல்லா இருந்தாலும் நல்லாயிருக்கும். சேம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட்ல இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதில் நம்ம சீஸ் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும் போது பிளைன் பிரெட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஸ்டஃப்பை வச்சு அகெயின் ஒரு கிரில்ல இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். மூணு சாண்ட்விச்சுமே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப எனஃபாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த சாண்ட்விட்சை நம்மளுடைய ஹோம்மேட் பிரெட்டில் பண்ணியிருக்கிறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த சாண்ட்விட்ச் கூட ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஈஸி, டேஸ்டி, குயிக் 3 சாண்ட்விச் ரெசிபீஸ் ஃபுல்லாக வெஜிடேரியன் டிலைட். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாண்ட்விச் கூட நம்ம வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸ் இருக்குது. அண்ட் மஸ்டர்ட் சாஸோடு நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.